நான் என் பாப்பா பொறந்தோடனே அங்க எங்கேயும் ஓடாம ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணதுல ரொம்ப சூப்பரான 10 ப்ராடக்ட் நான் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஃபோல்டபிள் கிளாஸ். இந்த சைஸ் வந்து இருக்கும், நீங்க ஃபோல்ட் பண்ணி பேக்ல வச்சு எடுத்துட்டு போலாம். கீச்செயின் மாடல் கொடுத்துருப்பாங்க. ஊருக்கு எங்கேயாச்சும் போயிருக்கீங்கன்னா ஃபோல்டபிள் கிளாஸ் வந்து ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. காம்பாக்டா வந்து சின்ன ப்ராடக்டாவும் நம்மளுக்கு கிடைக்குது. கீச்செயினாவும் நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா பேபி ஃபுட் ஃபீடர். பேபிக்கு வந்து ஃபுட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அப்ப நம்ம நார்மலா சில்வர் டீஸ்பூன்ல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா அதுமே ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நாக்குல மேல அங்கெல்லாம் ரொம்ப குத்திக்குது. அது மாதிரி குத்தாம இருக்கிறதுக்கு சிலிக்கான்ல ஸ்பூன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிளாஸ்டிக் ஸ்பூன்லாம் யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப கெடுதி. பிளாஸ்டிக் பாட்டில் அதெல்லாம் கெடுதி. அதுக்கு பதில் வந்து சிலிக்கான்ல ஃபுட் ஃபீடர் வாங்கிக்கோங்க, எந்த இரிட்டேஷனும் ஆகாம இருக்கும். தேர்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா பேபி பெட். எல்லார் வீட்லயும் இருக்கும். இந்த ப்ராடக்ட் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தேன்னா, சைஸ் வந்து பெருசா இருக்கும், அதை நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணியும் வச்சுக்கலாம். நம்மளுக்கு அது வந்து காம்பாக்டா இருக்கும். சைஸ் மட்டும் பாத்துரும் வாங்குங்க, ஏன்னா சைஸ் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது. ஒண்ணு சின்னது பெருசுன்னு இருக்கும். பேபியோட சைஸ் ஏத்த மாதிரி நீங்க பார்த்து வாங்குனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கரெக்டா பெருசா நல்லா இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் என்னன்னா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னு. முட்டி போட ஆரம்பிக்கிறாங்களா, இல்ல தவழ ஆரம்பிக்கிறாங்களா, எல்லா இடத்துலயும் போய் இடிச்சுப்பாங்க. எங்க கிடைக்குதோ போய் இடிச்சுப்பாங்க. அதனால நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். போய் இடிச்சுட்டு விழுந்துருவாங்க, இல்ல முட்டி போடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணக்குள்ள டப்புன்னு வந்துருவாங்க. என் பாப்பாலாம் ரொம்ப விழுவாங்க. எங்க கிடைக்குதோ எல்லா இடத்துலயும் விழுந்துருவாங்க. ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க மாட்டாங்க, ஆனா 10 தடவை விழுவா. அது மாதிரி டைமுக்கு இந்த ஹெல்மெட் நாங்க போட்டு விட்டுனா லைட் வெயிட்டா தான் இருக்கும். பேபிக்கு தலையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரிலாம் இருக்காது, ஸ்பான்ஸ் மாதிரி இருக்கும். பேபி விழுந்தாலும் எந்த ஒரு இன்ஜுரியா ஆகாம பாத்துக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் என்னன்னா பிளேமேட்ங்க. பிளேமேட் வந்து எதுக்கு முக்கியமா யூஸ் பண்ணணும்னா, பேபி தவழ ஆரம்பிக்குது, கூட ஆரம்பிக்குதுன்னா எல்லா இடத்தையும் நக்குவாங்க. எது கிடைச்சாலும் எடுத்து வாயில போடுவாங்க. அந்த மாதிரி டைம்ல பிளேமேட் போட்டு பேபி விளையாட விட்டீங்கன்னா பேபி வந்து அதை விட்டு வெளில போகாம ஃபுல்லா பிளேட் ஐஸ் எல்லாம் போட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வாயில போடாம இல்ல வந்து கீழே வந்து நக்காம இருப்பாங்க. அந்த பிளேமேட்டும் வந்து ஃபோல்டபிள்ங்க, ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா சுடு தண்ணி வச்சு வாஷ் பண்ணிட்டு வெளியில காய போட்டீங்கன்னா உடனே காஞ்சிருங்க. உடனே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் என்னன்னா ஸ்டீல் பாட்டில். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் பிளாஸ்டிக்ல யூஸ் பண்ணாதீங்கன்னு, ஏன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணா ரொம்ப கெடுதல்ங்க. முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் வந்து குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதில் வந்து ஸ்டீல்ல வந்து ஃபீடிங் பாட்டில் வந்து இந்த பாட்டில் ரொம்ப நல்லாவே இருக்கும். ரப்பர் இருக்கும்ல, அதுவும் வந்து சிலிக்கான்ல தான் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டீல்ல பேபி வந்து குடிக்கிறதுனால பிளாஸ்டிக் கெமிக்கல்ஸ் எதுவுமே குழந்தைக்கு வராம பார்த்துக்கும். அடுத்த ப்ராடக்ட் என்னன்னா பேபி பிளாங்கெட் தாங்க. பேபி பிளாங்கெட் ஏன் சொல்றீங்க, அதெல்லாம் எல்லாரும் யூஸ் பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. முக்கியமான ப்ராடக்ட்ல பேபி பிளாங்கெட்டும் இருக்கு. ஏன் பேபி பிளாங்கெட் ரொம்ப முக்கியம்னு சொல்றேன்னா, குழந்தைங்க வந்து குளிர்ற இடத்துக்கோ இல்ல வெளியே வந்து நம்ம தூக்கிட்டு போறோம்னா குளிக்கிறதுக்கு மட்டும் அது யூஸ் பண்ணாம அது மாதிரி டைம்லயும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களா, பேபிக்கு ரொம்ப குளிர்ல இருந்து நம்ம வந்து பாதுகாக்கலாங்க. அடுத்த என்னன்னா நீ பேட்ஸ். பேபி முட்டி போட ஆரம்பிக்கிறாங்கன்னா கால்ல எல்லா இடத்துலயும் தேய்ச்சிப்பாங்க. நம்ம தயசு வீடா இருந்தாலும் பேபியோட கால்ல முட்டிக்கிட்ட எல்லாம் வந்து பிளாக்கா வரும். அதனால நீங்க நீ பேட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா பேபி ஃப்ரீயா வந்து எல்லா இடத்துக்கும் போறதுக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அடுத்த ப்ராடக்ட் என்னன்னா ட்ரை ஷீட்டுங்க. ட்ரை ஷீட் வந்து மோஸ்ட் ஆஃப் பேபி வந்து இப்போ மோஷன் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களா, கேம்பஸ் நீங்க பேபிக்கு என்ன போட்டிருக்கீங்களோ அதை நீங்க கழுத்துக்குள்ள எல்லா இடத்துலயும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுங்க. அதுக்காக கீழே வந்து ட்ரை ஷீட் போட்டு அதுக்கு மேல நீங்க கழட்டினீங்கன்னா ட்ரை ஷீட்ல மட்டும்தான் உங்களுக்கு ஆகும். நீங்க அதை மட்டும் நார்மலா இப்போ போல வாஷ் பண்ணிட்டு வாஷிங் மிஷின் நீங்க வந்து கையில துவைக்கிற மாதிரி இருந்தா நல்லா வாஷ் பண்ணி ஹாட் வாட்டர்ல நல்லா போட்டு எடுத்துட்டு போய் நீங்க வந்து வெயில்ல போடுங்க. பேபியோட ப்ராடக்ட் மோஸ்டா வெயில்ல போட பாருங்க. அடுத்த ப்ராடக்ட் என்னன்னா ஃபீடிங் பிப். ஃபுட் ஃபீடிங் பிப் எதுக்கு முக்கியம்னா, இப்ப பேபி வந்து காலேஜ் ஸ்டார்ட் பண்றோம்ல, அதை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ட்ரெஸ் எல்லா இடத்துல வைக்கிறாங்க. அதுவே ஃபங்க்ஷனுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களா, செம்ம கம்மியா இருக்கும். ஃபங்க்ஷனுக்கு அழகா போட்டுப்போங்க ஒரு ட்ரெஸ். எப்படி சாப்பாடு ஊட்டினாலும் உடம்பு ஃபுல்லா ஈராலும் இந்த பிப போட்டு ஊட்டினீங்கன்னா ஃபுட்டு வந்து ட்ரெஸ்ல போகாம ஒரு அளவாச்சு நம்ம பாத்துக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. வேற ப்ராடக்ட் பத்தி நம்ம கூடலான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கிச்சன் ப்ராடக்ட் பத்தி எதனா வேணும்னா கிச்சன் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இது மாதிரி நிறைய ப்ராடக்ட் பத்தி நான் கொண்டு வர போறேன், அதனால என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.